Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஸ்லீவ் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லீவ் வந்து ஒரு டிசைனர் ப்ளவுஸ்க்கு நீங்க வேர் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல நீங்க இத பிரைடல் ஸ்லீவாக கூட போடலாம். ஸோ ஸ்லீவ்ல ஏதாவது வேரியேஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணலாம். ஒரு 3-4 ஸ்லீவ்க்கு கம்மீஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ப்ளவுஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எப்படி பண்ணணும்னு பாருங்கள். மிட் பாயிண்டில் ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன், ஒரு சாதா நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க, அது சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிருங்க. சென்டர் லைன் வரைஞ்ச பிறகு அந்த சென்டர் லைன்லேருந்து 1.5 இன்ச்சு, ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் 1.5 இன்ச்சும், அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் 2 பக்கமும் இன்னொரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த லைனெல்லாம் வரைஞ்சி நம்ம தைக்கும்போது ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்கும், அவுட்ஃபுட்டும் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்க. ஓகே, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனோட அகலம் வித் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 லைன்லேயும் வந்து 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸ்க்கு என்ன மேட்சிங்காக இருக்க லேஸ், எனி லேஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு வேளை ஃபேப்ரிக்லேயே நீங்கள் ரெடி பண்ணுற லேஸாக இருந்தாலும் வெல் அண்ட் குட். இப்போது இந்த லேஸை இங்கேருந்து லைக் இந்த லைன்லேருந்து இந்த லைனை இப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு இப்போ நான் தைக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணுறோம். ஒரு சைடு இதை கம்ப்ளீட்டாக தைச்சு முடித்த பிறகு இன்னொரு பக்கம் இதை இந்த மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வந்து ஒரு பக்கம் இருக்க லைனில் வந்து இது கரெக்டாக இது ஸ்லாண்டிங்காக, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு லைனில் இருக்க பாயிண்ட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லைனில் இருக்க பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இது எப்படி க்ராஸாக நம்ம இதை தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம தைச்சு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ வைக்கும்போது கரெக்டாக மிட் பாயிண்ட், அந்த கிராஸோட மிட் பாயிண்ட்டும் நீங்கள் வரைஞ்சிருக்க அந்த சென்டர் லைனும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இப்போ இதை நம்ம தைக்கிறோம். ஸோ இது ஒரு பக்கம் தைச்ச பிறகு இது இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம தைக்கிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த லேஸை நம்ம அட்டாச் பண்ண பிறகு இது கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம வந்து ஒயிட் பீட் கொடுத்து தைக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு பீடையும் வந்து தனித்தனி ஸ்டிச் போட்டு நம்ம வந்து தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் தைக்கிற லேஸ்க்கோ இல்லை அந்த ஃபேப்ரிக்கோ எது மேட்சிங்காக இருக்கோ, எது வந்து கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கோ அதுக்கு கரெக்டான ஆப்ட் பீட் போடும்போது அது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது எல்லா சென்டர்லேயும் நம்ம வந்து பீட் கொடுத்து இதை தைக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இதில் பீட்ஸ் எல்லாம் நம்ம தைச்சு முடித்த பிறகு இப்போ ஸ்லீவ் கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ண நான் ஏற்கனவே ஸ்லீவ்ஸ் வந்து லைனிங் கூட தைச்சு வச்சுருக்கேன். ஸோ துணியோட ப்ரிட்டி சைட் கீழ்ப்பக்கம் வந்து இந்த பேப்பருக்கு மேலே இந்த மாதிரி வரணும். ஸோ சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு மேலே இந்த ஸ்லீவை வச்சு இப்படி நம்ம தைக்கிறோம்.
தைச்சு முடிச்ச பிறகு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு வாட்டி நல்லா வெளியே தள்ளி ப்ரெஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணால் ஒரு டாப் ஸ்ட்ரிச் கூட போடலாம். ஸோ இப்போ இந்த கார்னரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயஸ் பைண்டிங் வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். பயஸ் பைண்டிங் அதாவது ஒரு ஸ்ட்ரைட் பீஸை வந்து 2 ரா எட்ஜும் ஒன்றா சேர்த்து சென்டரில் இப்படி மடித்து ஒரு வாட்டி அயன் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பருக்கு அடியில் வச்சு நம்ம தைக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் ஸ்லீவ். இது ஒரு ரொம்ப அழகான ஒரு டிசைனர் ப்ளவுஸோட ஸ்லீவ். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அந்த ப்ளவுஸ் நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போது பேலன்ஸ் இருக்க இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க பேப்பரை பின் பக்கத்தில் இருந்தோ இல்லை முன் பக்கத்தில் இருந்தோ நீட்டாக இதை டேர் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நியூஸ் பேப்பரில் தைச்சிங்கன்னா இன்னும் வந்து இதை கிழிக்கிறதுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். நியூஸ் பேப்பர் ரொம்ப தின்னாக இருக்கும் இல்லையா, இது நோட் புக்கில் வர பேப்பர்னால கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்க எக்ஸஸ் பேப்பரெல்லாம் நம்ம டேர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சின்ன சின்ன பேப்பர்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீட்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ட் ரிசல்ட். ரொம்ப 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 ப்ரிட்டியாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. திஸ் கோஸ் ஃபார் போத் வெட்டிங், லைக் உங்களோட வெட்டிங் அவுட்ஃபிட் கூட போடுற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனர் ஸ்லீவ்ஸ் தான் இது. See, both the sleeves are ready. ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.